வணக்கம். இன்று உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2022 இறுதி ஆண்டு பரீட்சையின் MCQ வினாக்கள் ஆராயப்பட இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் முதலாவது வினாவை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அது ஐதரசன் நிறமாலை தொடர்பான ஒரு வினா இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதிலே பின்வரும் இலத்திரன் தாண்டல்களில் இது அணு ஐதரசனின் கோட்டு நிறமாலையின் கட்புல பிரதேசத்திற்குரியது. அதாவது பாமர் சீரீஸ் சரிதானே. முதலாவது லைமன் தொடர் எல்லா தாண்டல்களிலும் இருந்து N=1க்கு வாரது லைமன் தொடர், 2ல வாரது பாமன் தொடர், அதே மாதிரி எல்லா நிலைகளில் சக்தி நிலைகளில் இருந்து உயர்ந்த சக்தி நிலைகளில் இருந்து 3க்கு வாரது பேஷன் தொடர். அந்த வகையில நாங்கள் அவர் கேட்டது கட்புலன் ஆகும் பகுதி என்று சொன்னால் ஐதரச நிறமாலையின் கட்புலன் ஆகின்ற பகுதியை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். சரியா? அப்ப அதை நீங்க பாத்தீங்கள் என்றால் இது எங்களுக்கு N=1, இதுல N=2, N=3, 4 அப்படியே போய்கொண்டிருக்கும். அதை அடுத்ததையும் போடுவோம். 5 இது சக்தி, அதாவது அணுவினுடைய சக்தி, அதாவது இது எதை அடிப்படையாக வைத்து கூறப்படுகிறது? இது கரு இவ்வாறு போகின்ற பிரதேசங்களை தான் நாங்கள் போடுகிறோம். N=1, 2, 3, 4 போய்கொண்டிருக்கு. இப்ப இந்த சக்தி இங்கே இருந்து போக 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 சக்தி கூடிக்கொண்டு போகும். இந்த பிரதான சக்தி சொட்டை விட இந்த சக்தி சொட்டில் உள்ள ஒழுக்குகளிலே இலத்திரன் பிரயாணிக்கின்ற நேரம் கூடுதலாக இருக்கும். இதிலே இலத்திரன் பிரயாணிக்கின்ற நேரம் இதைவிட கூடுதலாக இருக்கும். அவ்வாறு சக்தி உயர செல்ல செல்ல இலத்திரன்கள் அந்த ஒழுக்குகளில் பலம் பெறுகின்ற நேரம் கூடிக்கொண்டு போகும், சக்தி கூடிக்கொண்டு போகும், சக்தி வித்தியாசம் குறைந்து கொண்டு செல்லும். இதில் நான் கீழைக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சக்தி வித்தியாசத்தை விட இந்த சக்தி வித்தியாசம் குறையும், இதை விட இது குறையும். அவ்வாறு சக்தி வித்தியாசம் குறைந்து செல்லும். அந்த விளக்கத்துடன் எல்லா சக்தி நிலைகளில் இருந்தும், அதாவது N=1க்கு இலத்திரன்கள் அடைகிறதை சொல்வது நாங்கள் லைமன் தொடர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல 2க்கு மேற்பட்ட சக்தி நிலைகளில் இருந்து 2ஐ அடிப்பது பாமர் தொடர், கட்புலன் ஆகின்ற பகுதி. 3க்கு மேற்பட்ட தொடர்களில் இருந்து 3ஐ அடிப்பது பேஷன் தொடர். இது ஊதா கடந்த பகுதி அல்ட்ராவயலட், கட்புலன் ஆகிற பகுதி. இது இன்ஃப்ராரெட் கீழ் சென்னிற பகுதி IR. அந்த விளக்கம் அது ஒரு சுலபமான கேள்வி. ஆகவே எங்களுக்கு கட்புலன் ஆகின்ற பகுதி என்பது N=2 என்ற சக்தி நிலையை இலத்திரன்கள் சேர வேணும். அதற்கு மேற்பட்ட சக்தி நிலைகளில் இருந்து அந்த சக்தி நிலையை சேர வேணும். ஆகவே அங்கு இரண்டாவது விடை அதிலே பொருத்தமான விடை. N=4 இருந்து N=2க்கு வருகின்ற அந்த அலைநீளத்தை கொண்ட ஒரு கதிர்ப்பு கட்புலன் ஆகின்ற பகுதியிலே தென்படும். அது உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்தது பிழையான கூற்று. அதுல இந்த பிழையானதுன்றதை போல்ட் ஆக்கி இருக்கு. ஏனென்றால் நீங்கள் விளவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பிழையான கூற்று என்பதை அங்கே போல்ட் ஆக்கி வச்சிருக்கிறார். சரியா? பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு ஒரு ஒவிட்டலில் 3ஆம் இலத்திரன் இருப்பதன் இயல்பை தவிர்க்கிறது. பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு என்ன சொல்லுகிறது பிள்ளைகள்? பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு எங்களுக்கு விளக்கம் தருகிறது பாருங்கள். ஒரு குறித்த ஒழுக்கிலே 4 சக்தி சொட்டுக்கள், ஒரு குறித்த ஒழுக்கிலே 2 இலத்திரன்கள் காணப்படுமாயின் 4 சக்தி சொட்டுக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். ஒரு குறித்த ஒழுக்கொன்றுல, இப்ப P ஒழுக்கோ அல்லது D ஒழுக்கிலேயோ 4 சக்தி சொட்டுக்களும் 2 இலத்திரன்களுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டார். இப்ப பாருங்க, ஒரு குறித்த ஒரு ஒழுக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் சுலபமானது. இதை கவனிங்கோ. இப்ப ஒரு குறித்த ஒரு P ஒழுக்கு, இதுல இதை நாங்கள் இப்ப சும்மா எடுப்போம். NPX
என்னன்றது நான் சும்மா ஒன்று போடுறேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்ப 3px 3py 3pz என்று ஒரு குறித்த ஒரு ஒழுக்காக இந்த p ஒழுக்கை உதாரணத்துக்கு எடுத்து இதுல இந்த ஒரு குறித்த ஒழுக்கு அதற்கு முன்னால இருக்கின்ற ஒரு இதை எடுப்போம். சரி, இவ்வாறு இது முதல் இப்படி இருக்கிறது. இப்ப இந்த ஒரு குறித்த ஒழுக்கிலே இரு இலத்திரன்கள் காணப்படுகிறது. இந்த இரு இலத்திரன்களுக்கு உரிய இந்த 4 சக்தி சொட்டுக்கள் தொடை N L ML MS என்கின்ற 4 சக்தி சொட்டுக்களும் குறித்த இந்த ஒழுக்கில உள்ள இரு இலத்திரன்களுக்கு ஒரே மாதிரியானதாக அமைய மாட்டாது. போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து N வந்து 3 ஆக இருக்கிறது, P ஒழுக்கு, ஆகவே L வந்து 1 ஆக இருக்கிறது. இதுல 3 P இருக்கிறது. இப்ப இந்த 3 நிலைகள் இருக்கும், அதாவது -1 0 +1 என்ற 3 நிலைகள் இருக்கும் ML. இதுல ஏதாவது ஒன்று எடுக்கலாம். நான் -1 எடுத்துக்கிட்டா நீங்க ஏதாவது ஒன்று எடுக்கலாம். சரி, -1 என்ற ஒரு நிலையை எடுக்கும். இப்ப இந்த 2 இலத்திரன்களுக்கும் N ஒரே மாதிரி இருக்கிறது, L ஒரே மாதிரி இருக்கிறது, ML ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் எங்க பிரச்சனை, இந்த இலத்திரன்களுக்கு ஒன்று கரங்கள் ஸ்பின் பண்ணி இருக்கு, ஒன்று சக எடையாக இருக்கும் ஒரு இலத்திரனுக்கு, மற்ற இலத்திரன்களுக்கு 3 தொடை ஒரே மாதிரி இருந்தாலும் 4வது தொடை மாறும். ஆகவேதான் அவர் சொன்னார், ஒரு ஒழுக்கில மேக்சிமம் 2 இலத்திரன்கள் தான் இருக்க முடியும். 3வது இலத்திரன் ஒரு குறித்த இந்த ஒழுக்கில இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆகவே அது பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு. ஹன்ஸ் என்ன சொன்னார், சமசக்தியுடைய ஒழுக்குகள் இதான் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டல். சமசக்தியுடைய ஒழுக்குகளில் இந்த p ஒழுக்கு இதெல்லாம் சம ஒழுக்கு. இப்ப 3px 3py 3pz எடுக்கிறோம், இது சமசக்தியுடைய ஒழுக்கு. இந்த சமசக்தியுடைய ஒழுக்குகளில் இலத்திரன்கள் சமாந்தரமாக நிரப்பப்பட்டதன் பின்னரே கரங்களாக்கப்படும். அது ஹன்ஸ் இந்த விஷயம். சரிதான். அவ்வா பிரின்சிபல் கட்டியெழுப்பல் கோட்பாடு என்ன சொல்லுகிறது, இலத்திரன்கள் ஒழுக்குகளில் நிரப்பப்படுகின்ற பொழுது தாழ்ந்த சக்திகளில் நிரப்பப்பட்டு பின்னர் படிப்படியாக உயர்ந்த சக்தி நிலைகளை நோக்கி நிரப்பப்படும். அப்ப இந்த 3 கொள்கைகளையும் வைத்துத்தான் இலத்திரன் நிலை அமைப்பை எழுத முடியும் ஒரு அணுவுக்கான. ஆகவே முதலாவது பவுலியின் தவிர்க்கை கோட்பாடு ஒரு ஒவிட்டலில் ஒரு 3ஆம் இலத்திரன் இருக்கின்ற இயல்புகளை தவிர்க்கிறது. சரி, ஒரு பொட்டாசியம் அணுவின், அப்ப நாங்கள் பொட்டாசியம் அணுவின் இலத்திரன் நிலை அமைப்பை பார்ப்போம். சரி, பொட்டாசியம் வந்து 19 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1. சரியா? 19 இலத்திரன்களை கொண்டிருக்கிறது இந்த பொட்டாசியம் அணுவின் N முதன்மை சக்தி சொட்டன். இப்ப N வந்து 3 ஆக இருக்கிறது. N 3 ஆக இருந்தால் L எப்படி இருக்கு, L எவ்வாறு இருக்க வேண்டும், L-க்குரிய சமன்பாடு n-1. ஆகவே 3 அப்ப L 2 ஆக இருக்கு. சரி, L 2 ஆக இருக்கு. அப்ப L-க்குரிய வெறுமதி 2 ஆக இருந்தால் நாங்கள் L எழுதிக் கொள்வது இப்படி 0, அடுத்தது 1 2 என்ற 3 சாத்தியமான நிலைமைகளை L-க்கு கொடுப்போம். L 2 என்றதை வைத்துக் கொண்டு 0 1 2. இது 0 என்று இருந்தால் S என்ற உபசக்தி சொட்டு, L 1 என்று இருந்தால் P என்ற உபசக்தி சொட்டு, 2 என்று இருந்தால் D என்ற உபசக்தி சொட்டு. பொட்டாசியத்துக்கு D ல இலத்திரன் இல்லை. 4s நிரம்பின பிறகுதான் 3D நிரம்பும். அதான் கட்டியெழுப்பல் கோட்பாடு. ஆகவே ML காந்த சக்தி சொட்டு L 2 என்று இருந்தால் ML-க்கு நாங்கள் +- என்ற நிலைப்பாட்டை கொடுப்போம். ML-க்கு +- என்ற நிலைப்பாட்டை கொடுப்போம். ஆகவே இப்ப இது 0க்கு 0 தான் கொடுக்கலாம். இந்த P ஒழுக்குல -1 0 -1 என்ற நிலையை P ஒழுக்குக்கு கொடுக்கிறோம். D தேவையில்லை எங்களுக்கு, D ல இலத்திரன்கள் இல்லை, D ல இலத்திரன்கள்
இல்லை. அப்ப அதை கொடுக்க முடியாது. அவற்றை கேள்வி, ஒரு பொட்டாசியம் அணுவில் N=3 ml என்ற அந்த காந்த சக்தி சொட்டு 0 என்னும் சக்தி சொட்டை ml 0 இருக்கிற சக்தி சொட்டை உடைய இலத்திரன்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான சுகம். இங்க வாங்க, N=3 கண்டுபிடிச்சிட்டீங்கள். அதுக்குரிய எல்லை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது ரெண்டும் தான் அந்த அதுக்குரிய எல் வரும். இது வராது. ஏன்னா பொட்டாசியத்திலே டி இலத்திரன்கள் நிரம்புறதுக்கு அங்க இடம் இல்லை. அப்ப அது வராது. அதை நீக்கி விட்டோம். இதை நீக்கினோம். இதுல எம்எல்லுக்கு வந்து இந்த எஸ் என்ற உபசக்தி சொட்டாலே ஒரு காந்த சக்தி சொட்டு வருகிறது. இனி பி என்ற ஒரு உபசக்தி சொட்டால காந்த சக்தி சொட்டு வருகிறது. இதுதான் அந்த 0 என்ற நிலை. ஒவ்வொரு ஒழுக்கிலும் 2 இலத்திரன்கள் இருக்க முடியும் மேக்சிமம். அப்ப இந்த ஒழுக்கில உங்களுக்கு இப்படி 2 இலத்திரன்கள் இருக்கும் இவ்வாறு. ஓகே. அதே மாதிரி இந்த ஒழுக்கிலையும் 2 இலத்திரன்கள் இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 4 இலத்திரன்கள் தான் அந்த அவர் கேட்ட கண்டிஷன்ல இருக்க முடியும். அப்ப அதுவும் சரியான கூற்று. சரியோ? நைதரசனின் ஒரு வலுவளவு இலத்திரனால் உணரப்படும் பயன்படு கரு ஏற்றம். இனி அடுத்த விஷயத்துக்கு வாங்க. சரியாவில்லை? பயன்படு கரு ஏற்றம் என்றதை நாங்க சொல்றது Z effect வந்து Z மைனஸ் சிக்மா என்ற ஒரு சமன்பாடு வந்து எங்களுக்கு தருகிறது. இது ஒரு உண்மையிலேயே செம்மையான சமன்பாடு இல்லை. இது ஒரு தற்காலிகமாக உங்களோட உயர்தர பிரிவுக்கு எடுக்கப்படுகின்ற ஒரு சமன்பாடு. இதுல இந்த சமன்பாட்டை பிரயோகித்து நாங்கள் உண்மையாக ஒரு சரியான Z effect-ஐ காணலாம். Z effect என்றது என்ன? பயன்படு கரு ஏற்றம். கரு தனது வலுவளவு இலத்திரன்கள் அல்லது இலத்திரன்களை கவருகின்ற ஒரு ஆற்றல். இதுதான் பயன்படு கரு ஏற்றம். கரு இலத்திரன்களை கவரும் ஆற்றல் பயன்படு கரு ஏற்றம் என்று நாங்கள் சொல்றோம். சரி, பயன்படு கரு ஏற்றம்னா என்ன தெரியும்? கரு இலத்திரனை தன்னை நோக்கி கவருகின்ற ஒரு ஆற்றல். சரி, இப்ப இந்த Z effect கேட்கிறார் யாருக்குன்னா நைதரசன். இங்க பாரு, முதல் நீங்கள் எழுதுங்க. நைதரசன் எப்படி எழுதலாம்? 7 இலத்திரன்கள் தான் இருக்கும், 2 5. அதாவது நைதரசனுக்கு எழுதுங்க 1s2 2s2 2p3 3 2 பிரதான ஓட்டுல 5 இலத்திரன்களை கொண்டிருக்கிறது. ரைட். இப்ப இந்த நைதரசனுக்குரிய Z effect நீங்க கண்டால் Z effect சமன் சரியா? Z என்றது அணு எண். இது திரையீட்டு இலத்திரன்கள் எண்ணிக்கை. திரையீட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. திரையீட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எலக்ட்ரான்ஸ். திரையீட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கை. இதுக்குரிய Z effect காணலாம். அணுகன் வந்து 7 புள்ளிகள். 5 2 7. அணுகன் ஒரு அணுவுக்கு அணுகன் சமன் இலத்திரன்கள் எண்ணிக்கை. அணு நடுநிலையா புரோத்திரங்கள் எண்ணிக்கை சமன் இலத்திரன்கள் எண்ணிக்கை. சோ 7. இந்த இலத்திரனை இதை ஒரு இலத்திரனை சும்மா காட்டுவோம். இந்த இலத்திரனுக்கு திரையீட்டு விளைவாக உள்ள இலத்திரன் இவர். கவனிங்க, இந்த வலுவளவு இலத்திரனுக்கு திரையீட்டு இலத்திரனாக இருக்கிறவர் இவர். அவரை கழிப்போம். அப்ப உங்களுக்கு +5 வந்து வரும். இதான் இவற்றை Z effect. சரியோ? அடுத்தது கார்பன் Z effect காண்போம். இனி கார்பனுக்கு எத்தனை? கார்பன் 2 4. அதாவது 1s2 2s2 2p2. இங்க இது ரெண்டும் சேர்ந்து 4. இந்த அவற்றை Z effect என்ன? கார்பன் Z effect. இது கார்பன், இது நைட்ரஜன். அவற்றை Z effect என்ன? அவருக்கு என்ன? 6. அவருக்கும் திரையீட்டு இலத்திரன் இதுதான், 2 தான். ஆகவே அங்க +4 என்று வருகிறது. இப்ப பயன்படுகிற ஏற்றம் யாருக்கு கூட? நைட்ரஜனுக்கு கூட. பயன்படுகிற ஏற்றம் என்றால் என்ன? இந்த கரு இந்த இலத்திரன்களை தன்னை நோக்கி இழுக்கின்ற ஆற்றல் கூடியது யார்? நைட்ரஜன். ஆகவே கார்பனை விட நைட்ரஜனுக்கு அணு ஆரை சிறியது. Z effect அதிகரித்தால் அணு ஆரை குறைந்து கொண்டு போகும். ஆகவே
நைதரசனின் ஒரு வலுவளவு இலத்திரனால் உணரப்படும் பயன்படுகிறேன் இதனால உணரப்படுகின்ற பயன்படுகிறேன் இவரால உணரப்படுகின்ற பயன்படுகிறேன் காபனின் ஒரு வலுவளவு இலத்திரனால் உணரப்படும் பயன்படுகிறது ஏற்றத்திலும் கூடியது. சரி, எனக்கு கணிச்சே காட்டிடுது வந்த கூட்டி. சரி, அப்ப இந்த பயன்படுகிறது ஏற்றம்ன்றதை படிச்சு வச்சுக் கொள்ளுங்க. இனி கூட விளங்கும் நினைக்கிறேன். சரி, Mg2+ அடுத்த கேள்வி பாருங்க. இதை குறிச்சு கொண்டீங்களோ பயன்படுகிறது ஏற்றத்தை? சரி, நீங்க புரியுங்கோ. நான் பாருங்க. சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இவை உருவாக்குற அயன்கள் இப்படி இருக்குது. Na+, Mg2+, K+, கால்சியம் 2+. அது இவை உருவாக்குற அயன்கள். இது தொடர்பான ஒரு வினாதான் இங்க கேட்கப்பட இருக்கிறது. இப்ப என்னும் அயன்களிடையே பருமனில் ஒன்றுக்கொன்று அருகே இருக்கும் இரு அயன்கள் K+ மற்றும் Mg2+ ஆகும். Na+, Mg2+, K+, கால்சியம் 2+ என்னும் அயன்களிடையே பருமனில் ஒன்றுக்கொன்று அருகே இருக்கும். பருமனில கிட்டத்தட்ட சமனாக இருக்கிறது. அதுதான் அவர் கேட்கிறார். பருமன் அது பருமனில் கிட்டத்தட்ட சமனாக இருக்கிறது. K+ Mg2+ என்று சொல்றார். பருமனில எப்படி பிள்ளை சமனா இருக்கும்? K+ இந்த பருமன் கூடியது. இதை விட பருமன் K+ இந்த பருமன் Mg2+ விட ஏமான அளவில் உயர்ந்துதான் இருக்கு. விளங்குதா? அதை நீங்க கவனித்துக் கொள்ளும். அது உங்களுக்கு நோமலாக தெரியும். அதுல கடைசி இலத்திரங்கள் நம்பிக்கை சமன் இல்லை, அதுல பருமனும் சமன் இல்லை. ஒன்றுக்கொன்று கிட்டத்தட்ட சமனான பருமன் என்று சொல்றேன். உங்களோட ரிசோர்ஸ் அப்போ எடுத்து அணு ஆரை அயனாரைகள பெருமதி பிகோமீட்டர்ல தந்திருப்பாரு. அதை எடுத்து பாருங்க. அப்ப அதுதான் பிழை. காபனின் இலத்திரனை பெற்றுக் கொள்வதற்கான சக்தி மறைப்பெருமானம் உடையது. அதாவது இலத்திரனேற்ற சக்தியை கேட்கிற காபனுக்குரிய இலத்திரனேற்ற சக்தி உங்களுக்கு கேட்கப்பட்டது. எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி என்று சொல்லுவோம். இலத்திரன் ஏற்ற சக்தியும் இருக்குது, இலத்திரன் நாட்ட சக்தியும் இருக்கு. இலத்திரன் ஏற்ற சக்தி என்ன? இப்ப ஒரு அணு எக்ஸ் என்ற ஒரு அணு வாயு நிலையில வைத்துக் கொண்டு ஒரு இலத்திரனை ஏற்றுதென்றால் அதை சொல்வது இலத்திரன் ஏற்ற சக்தி. இதான் இலத்திரன் ஏற்ற சக்தி. இலத்திரன் கெயின் எனர்ஜி, டெல்டா H ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி. இது பெரும்பாலும் மறைப்பெருமானங்கள் உடையது. ஆனால் கூட்டம் 2 மூலகங்கள் இருக்கு. இப்ப பெர்லியம், மெக்னீசியம் போன்ற கூட்டம் 2 மூலகங்களுக்கு இந்த எலக்ட்ரான் கெயின் எனர்ஜி, இலத்திரன் பெருகை சக்தி அல்ல இலத்திரன் ஏற்ற சக்தி நேர்பெருமானம். நைதரசனுக்கு நேர்பெருமானம். சடத்துவ மூலகங்கள் அனைத்துக்கும் நேர்பெருமானம். அதை தெரிஞ்சு கொள்ளும். அடுத்து மிச்சம் எல்லாம் மறைப்பெருமானங்கள்ல இருக்கும். அடுத்தது இலத்திரன் நாட்ட சக்தி. இது இலத்திரன் ஏற்ற சக்தி, இலத்திரன் பெருகை சக்தி அல்லது ஏற்ற சக்தி. இனி இலத்திரன் நாட்ட சக்தி என்று சொல்லப்படுகிறது. இலத்திரன் நாட்ட சக்தி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, EA, எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது எப்படி இருக்குது என்றால், இந்த ஒரு மோல் வாயு நிலை மறை அயன் அந்த ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி இப்படி வாயு நிலை, ஒரு மோல் வாயு நிலை அணுவாக வரும். இதுதான் எலக்ட்ரான் நாட்ட சக்தி. இது நேர்புறம். இதுக்கும் உள்ள தொடர்பு என்னென்றால் டெல்டா EG, ரைட்? டெல்டா இந்த சக்தி EG இது சமன் மறை இலத்திரன் நாட்ட சக்தி. இலத்திரன் ஏற்ற சக்தி மைனஸ் இலத்திரன் நாட்ட சக்தி. அப்ப இந்த பெருமதி ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் குறி வேறுபடும், எதிரெதிராக இருக்கும். அப்ப அதுல உங்களோட ரிஃபரன்ஸுக்காக நான் ஒரு சில இலத்திரன் நாட்ட சக்தி பெருமானங்களை தந்து சும்மா பாடமாக்குறதுக்கு இல்லை, ஒரு அறிவுக்காக அதை கொஞ்சம் தெரிஞ்சு இருக்கிறது நல்லது. ஆனால் சில
டேட்டா புக்கில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். அது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு இதை பார்த்துக்கோம். ஐதரசன், லிதியம், வெளியே கொண்டு வணக்கம். Right. சரியா பிள்ளைகள், அந்த பிரமதியை எழுதிக் கொள்ளுங்க. இது கிட்டத்தட்ட -73 எல்லாம் அந்த கிலோஜூல் மோல் -1 என்ற கிட்டத்தட்ட 59.6. இது 66. இது ஒரு வேறு சில டேட்டாக்களில் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்க கூடும். இதுக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு இவர்களுடைய இலத்திரன் நாட்ட சக்தி பெருமானம் ஒரு அண்ணளவு பெருமானம் உங்களுக்கு தந்திருக்கு. நான் இதை சொல்ல வந்தது உங்களோட ரிசோர்ஸில் இந்த நைதரசனுக்குரிய இலத்திரன் நாட்ட சக்தி பெருமானம் 100 சொச்சம் போட்டிருக்கிறார்கள். ரிசோர்ஸில் இந்த நைதரசனுக்குரிய இலத்திரன் நாட்ட சக்தி பெருமானம் 137 சொச்சம் இதை போட்டிருக்கிறார்கள். அது அதிலே அப்படி போடப்பட்டிருக்கு. ஆனால் நியாயமான பெரிய புத்தகங்களில புக்ஸில் இந்த இலத்திரன் நாட்ட சக்தி பெருமானம் இப்படி காட்டப்பட்டிருக்கு. எது எவ்வாறு இருந்தாலும் அந்த பெருமானம் உங்கள்கிட்ட கேட்கப்படுறது இல்லை. அப்ப நைதரசனுக்குரிய இலத்திரன் ஏற்ற சக்தி பெருமானம், இலத்திரன் நாட்டம் இல்லை, இலத்திரன் ஏற்றம். நைதரசனுக்குரிய இலத்திரன் ஏற்ற சக்தி பெருமானம் நேர்பெருமானம் என்பதை கவனித்துக் கொள்ளுவோம். அதே மாதிரி கூட்டல் 2ல உள்ள இலத்திரன் ஏற்ற சக்தி பெருமானம் நேர்பெருமானம், சடத்துவ மூலகங்களுக்கு நேர்பெருமானம். அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. 1. 2வது, எல்லா ஆவர்த்தனத்திலையும் இலத்திரன் ஏற்ற சக்தி பெருமானம் கூடியவர் இந்த அலசன்கள். இனி அலசன்களுக்குள்ள இலத்திரன் ஏற்ற சக்தி பெருமானம் கூடியவர் குளோரின். அதான் விளக்கம். சரியா இல்லை? அப்ப அதுல காபனின் இலத்திரனை பெற்றுக் கொள்வதற்கான சக்தி மறை பெருமானம். அது சரி. அந்த கூட்டு சரி. அப்ப அதுல பிள்ளையான கூட்டு என்பது 4வது கூட்டு. சரியோ? ஓகே. அப்ப நாங்கள் அதிலே அதை பார்த்துக் கொள்வோம். வெளியே கொள்ளுங்களோ சொல்ல குறிச்சு விடுங்க டாக்டர். ஓகே. இனி அடுத்த வினாவுக்குள்ளே போவோம் பிள்ளைகள். அடுத்த வினா பெரிலியம். பாருங்க, பெரிலியம், போரன், மற்றது ஆக்சிஜன். இது 3 தான் தந்திருக்கு. இதே இந்த புள்ளடி போட்டா இதுல கார்பன், இதுல நைதரசன் வரும். அந்த ஆவர்த்தனம் ஒரே ஆவர்த்தனத்தில் உள்ள 3 எலிமெண்ட் தந்திருக்கு. பெரிலியம், போரோன் அடுத்தடுத்து இருக்குது, ஆக்சிஜன் அங்கால இருக்கிறேன்.
இந்த இரண்டாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும் வரிசையை கேட்டிருக்கிறார். இரண்டாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கிற வரிசையை கேட்டிருக்கிறார். சரியோ, நீங்க என்ன செய்யுங்க, இப்படி ஒரு படத்தை கீறுங்க, டென்டேட்டிவா கீறுங்க. சரியோ, இதான் அந்த அயனாக்கல் சக்தி. அங்கே நாம் இப்படி எழுத தேவையில்லை, சும்மா இந்த படத்தை டென்டேட்டிவா கீறுனா சரி. அயனாக்கல் சக்தி நான் விளங்குறதுக்கு இல்லை, நான் இதெல்லாம் எழுதுவேன். சரி, இப்ப இந்த இரண்டாம் ஆவர்த்தன மூலகத்துக்குரிய முதலாம் அயனாக்கல் சக்தி எப்படி வரும் என்று பார்ப்போம். சரியோ, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பெரிலியம் இதுல இருந்திருக்கு. சரி, போரான் இப்படி இருந்திருக்குது. சரி, இதுல கார்பன், இதுல நைட்ரஜன், இதுல ஆக்சிஜன் இருக்கு. உங்கள்ட்ட கேட்டது இதுதானே, இது கேட்க இல்லை, கார்பன் கேட்க இல்லை, நைட்ரஜன் கேட்க இல்லை, இந்த கருப்பால் இருக்கிறது மட்டும் தான் உங்கள்ட்ட கேட்டது. இவருக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி எப்படி வரும் என்றதான் வேண்டிய கேள்வி. இரண்டாம் அயனாக்கல் சக்தி எவ்வாறு வரும், இதான் கேள்விக்குரிய. நாங்கள் என்ன செய்யறோம்னா, இரண்டாம் அயனாக்கல் சக்திக்கு நாங்கள் டென்டேட்டிவா ஒரு யோசனையை வைப்போம். இரண்டாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு விளங்குறதுக்கு தான் இப்படி செய்யறது. இவருக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இங்க வரும் என்று யோசிப்போம். இப்படி யோசிக்கிறார். இவருடைய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி வரும் என்று யோசிக்கிறார். இவருக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி வரும் என்று யோசித்தால் அந்த வரைவின் போக்கொண்டு நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அப்ப பெர்லியத்துக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி குறைஞ்சிருக்கு. ஆக நாங்கள் இதுவே இரண்டாம் அயனாக்கல் சக்தியை குறிப்போம். சரியோ, பாருங்க, இப்ப பெர்லியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி எப்படி இருக்கிறது, குறைஞ்சு போகுது, நல்லா குறைஞ்சு. ஆனால் முதலாம் அயனாக்கல் சக்தி அகற்றுறதுக்கு ஒரு சக்தி கொடுப்போம், அதை விட சற்று கூடின சக்தி கொடுக்கணும் இரண்டாவது இலத்திறனை அகற்றுறது. ஆகவே இந்த இதான் சக்தி வயற்றில. அப்ப நாங்கள் இதிலே எடுக்கிறோம். இதுதான் பெர்லியத்துக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்திக்குரிய நிலைமை என்றதை நாங்கள் எடுக்கிறோம். அடுத்தது போரோனுக்கு பாருங்க, சக்தி கூடுதுண்டா, போரோனுக்கு கூட்டி காட்டுது. அப்ப போரோன் இங்க வருது. ரைட், போரோன் இதுல இருக்கு. என்ன அது இங்க இருக்கு, போரோன் இங்க இருக்கு. இது போரோன், இது பெரிலியம், இது கார்பன், இது நைட்ரஜன், இது ஆக்சிஜன். இதானே அணுகள், இதுதானே போடுறோம் அணுகள். அதை மாற்றக்கூடாது. பெர்லியத்துக்கு வந்து இதை மாதிரி இங்க மாத்தி விடக்கூடாது. இது விளங்குறதுக்கு தான், இது இந்த டிரான்சாக்சன் இணைய விளங்குறது. அதை கூட இங்க மாத்துறது நீங்க அப்படித்தான் எழுதுறீங்க. இனி அப்ப இப்படி வந்துச்சு. சரியோ, இப்ப காவலுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் அயனாக்கல் சக்தி இங்க வரும். காவல் அது கேட்க இல்ல, சும்மா சொல்றோம். காவலுக்கு இதுல வரும். சரியோ, காவலுக்கு இப்படி வரும் இரண்டாம் அயனாக்கல் சக்தி இந்த ஸ்டேஜ்ல வந்து. நைட்ரஜனுக்கு இப்படி வரும், இதை விட கூடி வரும். ஆக்சிஜனுக்கு அங்க போயிடும். அதுதான் கேட்டு. ஆகவே இதை இணைச்சிங்க, உங்களுக்கு இந்த விரைவு இப்படி வந்து இங்க இதுல குறைந்து, சரியா, நான் மற்ற கீழே குளிச்சு காட்டுறேன். இங்க இருக்கு, இதான் அந்த ஆக்சிஜனுக்குரிய ஸ்டேஜ் இப்படி இருக்கு. இப்ப காவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காவலுக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி இருக்கு. நைட்ரஜனுக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி இருக்கு. இதான் அந்த விரைவு. காவலுக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி இருந்திருக்கும், நைட்ரஜனுக்குரிய இரண்டாம் அயனாக்கல் சக்தி இப்படி இருக்கும். அப்ப இந்த நீங்கள் இப்படி இப்படி மாத்தி பாக்குறீங்களோ, அது வந்து இந்த போக்கத்தான் காட்டும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறோம், இப்படி வந்து இப்படி வந்து. அப்ப இப்படி நீங்க இங்க மாத்தி மாத்தி எடுக்கிறது அந்த போக்கத்தான் காட்டும். சரியோ, அந்த அதுல அந்த போக்குத்தான் அது காட்டி தரும். ஏன்னா நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, இந்த இதை இஞ்சார உணர்ந்து மாத்துறீங்க. என்னென்ன மாத்துறது, அணுகள் இங்க மாறும். அப்ப இப்படி இப்படி மாத்தி இந்த ட்ரெண்ட போக்கத்தான் கண்டுபிடிக்கிறது. மூன்றாம் அயனாக்கல் சக்தி இதுக்கு மேல வரும். சரி, இனி அது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கு, நீங்கள் செய்த பிள்ளைகள். இப்ப இரண்டாம் அயனாக்கல் சக்தி அதிகரிக்கும் வரிசை என்றா இங்க பாருங்க, இதை பார்த்து போடுங்க. பெரிலியம், போரோன், ஆக்சிஜன். இப்ப சரிதான், பெரிலியம், போரோன், ஆக்சிஜன். அப்ப முதலாவது விடை இருக்கு, மற்றதில் ஆராய தேவை.
போட்டுக்கொள்ளுங்க சுகமானதாக. நீங்க போடுங்க, நான் அடுத்ததே பா. ரைட். அடுத்தது இதுல பாருங்க, இந்த இந்த மூலக்கூறுகள் F3ClO, அடுத்தது FClO2, FClO3. இப்ப இந்த லூயின் கட்டமைப்புல லூயி என்ன சொல்றாரு சொல்லுங்க, மின்னெதிர்த்தன்மை ஆருக்கு குறைவோ அவர் மையான். அப்ப இதுல மின்னெதிர்த்தன்மை குறைந்தது குளோரின். ஏன்? இதுக்கு 3.5, 4.0, 3.0. அப்ப குளோரினை நடுவில் எடுப்போம். எடுத்துட்டு இங்க பாருங்க ஆக்சிஜன் இருக்கு, இதுல ஒரு குளோரின், இதுல ஒரு குளோரின். ஏன்னா குளோரின்ல வலுவளவுல 7 இலத்திரன் இல்ல, அப்ப ஒன்று அதுக்கு பங்கீட்டுக்கு தேவை. எனவே அது ஒற்றை பிணைப்பில் இருக்கும். ஆக்சிஜன்ல வலுவளவுல 6 இலத்திரன் இல்ல, அப்ப எண்மநிலை அடைய 2 தேவை. ஆகவே அது இரட்டை பிணைப்பில் இருக்கு. இப்ப குளோரின் கொடுத்த இலத்திரன் பங்கிட்ட இலத்திரன் எண்ணிக்கை எண்ணுங்க, 1 2 3 4 5 கொடுத்துட்டு, அப்ப ஒரு தனிச்சோடி இருக்கு. அப்ப என்ன நடக்குது இங்க? தனிச்சோடி வந்து சரிதானே, தனிச்சோடி கலந்த எண்ணிக்கை 1, பிணைப்பு ஜோடிகளின் எண்ணிக்கை 4. அப்ப ஒட்டுமொத்த தனிச்சோடி பிளஸ் பிணைப்பு ஜோடி, தனிச்சோடிய லோன் பேர் என்று எழுதுறோம், பிணைப்பு ஜோடிய பொன் பேர் என்று எழுதுறோம். ஆகவே இந்த லோன் பேரையும் பொன் பேரையும் நீங்க கூட்டினீங்கள் என்றால் 5 என்று வரும். 5 பிணைப்பு ஜோடி என்றால் முக்கோண இருகும்பகம். உங்கள்ட்ட இதுல கேட்டது ஆகியவற்றின் வடிவம். வடிவம் என்ன? வடிவம் என்ன? ஒரு தனிச்சோடியில் 4 பிணைப்பு ஜோடி. ஆகவே அந்த வடிவம் சீசோ வடிவம். சீசோ வடிவம், சீசோ. அல்லது இதை சொல்லலாம் சிதைந்த நான்முகி என்று சொல்லலாம். சிதைந்த நான்முகி அல்லது. ரைட். அடுத்ததுக்கு வாங்க வேற Cl டபுள் பொண்டோ, சரி, F சரியா? அப்ப எத்தனை எண்ணு கூட 1 2 3 4 கொடுத்திருக்கு. 1 2 3 4 இலத்திரன்களை கொடுத்திருக்கு என்று சொன்னால் இவர்ல இப்படி இருக்கிறார். இப்ப 2 இலத்திரன் சோடியா இருக்குது, 1 தனியா இருக்குது. அது சோடியாக்கப்படாமலும் ஒரு இலத்திரன் இப்ப இருக்குது. சரியா? அப்ப 1 2 1 தனிச்சு போச்சு. 1 2 3 4 இலத்திரன் வந்தால் அல்ல செங்கலா FClO2 என்ன? ஓகே, அதை நாங்கள் சரி FClO2. அப்ப அதையும் கொடுப்போமா? டபுள் பொண்டோ அப்ப இவருக்கு 2 2 இலத்திரன் தேவை. மற்றது F. சரி சரி, இந்த ஆக்சிஜனுக்கு எண்மநிலை அடைய 2 2 இலத்திரன் தேவை, வலுவளவு 6. அப்ப 1 2 3 4 5 கொடுத்தால் இனி 2 இலத்திரன் மிச்சமாயிருக்கு. பிஞ்ச வேற திருப்பி எழுதுவோம். தனிச்சோடி எத்தனை இவருக்கு? தனிச்சோடி எத்தனை? நான் சோட்டா எழுது. தனிச்சோடி எத்தனை? 1. பிணைப்பு ஜோடி எத்தனை? 3.
அப்ப 3 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும். அப்ப அது என்ன வடிவம்? முக்கோண கும்பகம். இது உங்களுக்கு சும்மா தெரிஞ்ச விஷயம் தான். முக்கோண கும்பகம். இலத்திரஞ்சோடிக்கு எத்தனானதம் என்ன? 4. இவருக்கு இலத்திரஞ்சோடிக்கு எத்தனானதம் என்ன? முக்கோண இருகும்பகம். ரைட். அடுத்ததுக்கு வாங்க. Cl டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ டபுள் பொண்டோ ஃப்ளோரைன். இப்ப போடுங்க இலத்திரம். இங்க பாருங்க 1 2 3 4 5 6 குளோரின் அந்த 7 பிணைப்புல கொடுத்துட்டு இங்க தனிச்சோடி இல்ல. அப்ப பிணைப்பு ஜோடி மட்டும் தான் இருக்கு. பிணைப்பு ஜோடி மட்டும் தான் இருக்கு. அது 4. அப்ப 4 இதுக்கு இலத்திரஞ்சோடிக்கு எத்தனானதம்? 4 தான். வடிவமும் 4 தான். இலத்திரஞ்சோடிக்கு எத்தனானதம் என்பது இந்த லோன் பெயர் அப்படியே கூட்டி போட்டு என்ன எண்ணிக்கை வருகிறதோ அதை வச்சு அந்த வடிவத்தை கொடுப்பார். 5 என்றால் முக்கோண இருக்கும். 5 பிணைப்பு ஜோடி என்றால் முக்கோண இருக்கும். இலத்திரன் ஜோடிக்கு எத்தனானதம் அது. ஆனா வடிவத்துல தனிச்சோடி செல்வாக்கு செலுது. அப்ப அதை வச்சு சொல்லுவோம். இது வெஸ்பார் கொள்கை. அப்ப சீசோ முக்கோண கூம்பகம் 4. முக்கோண கூம்பல்ல, கூம்பகம் 4. அப்ப அதுல 5வது விடை பொருத்தமான விடை. ஓகே, அதை குறித்துக் கொள்வோம். அப்ப இதுகளெல்லாம் தெரிஞ்சா சுகமான. இப்ப முதல் 4 கேள்வி சும்மா 4 மார்க்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எடுத்துக்கலாம். சரியா? முதல் 15 கேள்வி 20 சரி எடுக்கலாம். அதனால நீங்கள் செய்து கொண்டு போகலாம். ஆனா குறைஞ்ச நேரத்துக்கு செய்யலாம். ரைட் பிள்ளைகள். அடுத்தது இங்க பாருங்க. HOCH2 கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் HCH2 CH3. இதை நாங்கள் இப்படி எழுதுவோம். அப்பதான் கண்டுபிடிக்கிறேன். இலக்கம் என்ன செய்யற? அல்லிஐடி தான் அந்த எங்களோட முன்னிலை பிரியாரிட்டி ஆர்டர். அந்த முன்னிலை வரிசையில அல்லிஐடி தான் முதல் கொடுக்கணும். முதன்மை நிலையை கொடுத்துட்டு அந்த காவலுக்கு குறைஞ்ச இலக்கம் பெறணும். அதையும் கொடுத்துட்டு நீண்ட காவல் சங்கிலியையும் தெரிவு செய்யும். அப்ப நான் முதல் இதுக்கு நம்பரை கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டு நீண்ட காவல் சங்கிலி தான் அதை தெரிவு செய்யும். இனி நம்பரை கொடுங்க. அப்ப மேல கொடுக்கலாம். 1 2 3 4 5. இனி கிளையரை எழுதணும். கிளை என்ன? ஹைட்ராக்சி. ரைட். இதுல கிளை என்ன? எதாயில். இனி அல்பாபெட் ஆர்டர்ல முன்னுக்கு இருக்கிறத இ. அப்ப அந்த பிரான்ச்சை முதல் எழுதுவோம். எத்தனை? 2 எதாயில் எல்லாம் ஸ்மால் லெட்டர். அடுத்தது இங்க இருக்கு 5 ஹைட்ராக்சி. 5 ஹைட்ராக்சி. எத்தனை கார்பன்? 5 கார்பன். அப்ப பென்ட் எத்தனைல அயன் வருது? 3. அயன் y n தான் போடணும். e போடுற இல்ல, இது இடையில வருது. அயன் அயன் 1L. அல்லது இப்படியும் எழுதலாம். 2 எதாயில் 5 ஹைட்ராக்சி 3 அயன். அந்த ஒன்று காட்டாமல் எழுதலாம். அதுதானே கட்டாயம் அதெல்லாம் துவங்கணும். அப்ப அந்த ஒன்றை காட்டாமல் எழுதலாம். அப்ப 2 எதாயில் 5 ஹைட்ராக்சி பென்டாவுட் ஹைட்ராக்சி பென்ட் 3 அயன் L. அந்த ஒன்று இப்படி போடாம விடலாம். அதனால அது துவங்கும். அப்ப 3வது விடை அங்க சரியா இருக்கு. சரி, அப்ப அது சுவாப். இந்த எம்சிக்கும் இலகுவாக செய்து கொண்டு போறது ஒன்றுதான். சரியா? ரைட்.
அடுத்த ஓகே, இப்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது 2022. ஒரு அரிதாக கரையும் உப்பு கரதிரம் இருக்கிறது. ஒரு அரிதாக கரையும் உப்பு AB2 திண்மம் இந்நிரம்பிய நீர்க்கரைசல் 25 பாகை C-யில் தயாரிக்கப்பட்டது. AB2 இன் கரைதிறன் பெருக்கம் வந்திருக்கிறார். KSP of AB2 solid கரைதிறன் பெருக்கம் 3.2 தர 10⁸ மோல் கனம் டெசிமீட்டர் -9 என்று தரப்பட்டிருக்கிறது. நிரம்பிய கரைசலில் B- அயனின் செறிவு என்ன? அப்ப நாங்கள் கரைதிறன் பெருக்கத்துக்குரிய சமன்பாட்டை முதல் எழுதுவோம். A இங்க பாருங்க, இந்த இதுல வேல்யூல தான் இங்க வரும். அப்ப A2 பிளஸ் கரைசல் இதுல வேல்யூல தான் இங்க போகும். அப்ப 2 B மைனஸ் கரைசல். இது எழுத தெரியும் இல்ல? இதுல வேல்யூல தான் இது. இதுல வேல்யூல இது ஒன்று. அப்ப அதை வெட்டி கொண்டு அதை நீங்கள் எழுதலாம். ரைட். இதனுடைய கரைதிறனை நீங்கள் x என்று எடுத்திருந்தால் ஸ்டோக்கியோமெட்ரி பீஜமான குணகத்தின்படி இவற்றை கரைதிறன் x, நீரில இவற்றை கரைதிறன் 2x. இது சுவந்தான். இனி கரைதிறன் பெருக்கத்துக்குரிய கோவை என்ன? கரைதிறன் பெருக்கம் சமன் A2 பிளஸ் நீர் கரைசலின் செறிவு B மைனஸ் நீர், அதாவது மூல் வலுவேற்றிய பெருக்கம். அப்ப அது எவ்வளவு? x மோல் டெசிமீட்டர் -3, இங்க 2x மோல் டெசிமீட்டர் -3 இந்த வர்க்கம் இருக்குங்கோ 4x கனம். அது எவ்வளவு வருது? 4x கனம் அல்லது. இதை நீங்க எப்படி எழுதுவோம்? 32 தர 10⁻9 என்று எழுதுவோம். அலகோட தான் இது எழுதி இருக்கிறது. அப்ப இந்த அலகும் அந்த அலகு எல்லாம் வெட்டப்பட்டது. இப்ப x கனம் வந்து எவ்வளவு வருது? 8 தர 10⁻9. ஆகவே x எவ்வளவு? அதுல கனமூலத்தை எடுத்துடுவோம். 2 தர 10⁻3. ஆகவே இப்ப B மைனஸ் இந்த செறிவு என்ன? 2x. அதான் முக்கியம். B மைனஸ் இந்த செறிவு என்ன? அதுல 2 மடங்கு. அப்ப 4 தர 10⁻3 மோல் டெசிமீட்டர் -3. இது சுகமானது தானே உள்ள? இது சுகமானது தானே? வெளியோடுங்க தம்பி. பாருங்க 2022ஆம் ஆண்டு பேப்பர் கூட சுகமான பேப்பர். பேப்பர் செய்யுங்க பிள்ளைகள், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். பேப்பரை செய்யுங்க. ஏ வரும் கெமிஸ்ட்ரி. சும்மா நோட்ஸ்ல விழுந்து மூலாத பேப்பர் செய்யுங்க. நான் சொல்றேன் ஏ வரும், மறக்காமல் வரும். 10 வருஷம் தான் பேப்பர் செய்தா உங்களுக்கு 90 மார்க் வரும். இன்னும் காலம் போய் இப்பவும் செய்யலாம். 10 வருஷம் தான் பேப்பர், சோதனை கிடையாது. சரி, நீங்கள் இது நேரத்தை கருதி நான் அழைத்து கூட நீங்கள் படமெண்டா திருப்பி திருப்பி போட்டு பார்த்து எழுதிக்கொள்ளும். இயன்ற அளவுக்கு எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மற்ற பிள்ளைகளும் பயன்பட. சில பிள்ளைகள் கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கா, அவர்களுக்கு எல்லாம் இது பிரயோசனம். சரியான கூட்டை தெரிவு செய்க. பாருங்க, இப்ப இப்படி தார F மைனஸ் Cl மைனஸ் S2 மைனஸ் ஆகிய அயன்களின் முனைவாகு தகவு என்னும் வரிசையில் அதிகரிக்கிறது. முனைவாகு தகவு,
முனைவாகு தகவு. கவனிங்கோ, பருமன் அதிகரித்தால், பருமன் இப்படி போடுறேன்னா பருமன் அதிகரித்தால், இப்படி எல்லாம் அதிகரித்தால், சரி தமிழ்ல எழுதுவோம். இனிமே அதிகரித்தால் இப்படி காட்டுவோம். பருமன் அதிகரித்தால் முனைவாகு தகவு கூடும். முனைவாகு தகவு கூடும். அடுத்தது ஏற்றம் அதிகரித்தால், தெரியும் ஏற்றம் இவர் அதிகரித்தால் முனைவாகு தகவு கூடும். இதை தெரிஞ்சு கொள்ளும். 6 அனையன். அனையன் இப்ப இது பருமனை கண்டுபிடிக்க சுலபமான வழி இருக்கு. இது புளோரின், குளோரின், சல்பர். இதான் ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற இடங்கள். அப்ப H2 மைனஸுக்கு பருமன் கூட, ஏற்றமும் கூட. தெரியுதா உங்களுக்கு? 2 இலத்திரன்ல ஏற்றம்னா பருமன். சும்மாவே சல்பருக்கு பருமன் கூட, குளோரினை விட. H2 மைனஸ் 2 இலத்திரனை ஏற்றிட்டால் இன்னும் பருமன் கூட, ஏற்றமும் கூட. அப்ப முனைவாக தகவு கூடியது சல்பர். அடுத்தது உங்களுக்கு தெரியும் Cl, இது குளோரின். இதுதான் ரைட். அப்ப சரியான கூட்டை தெரிவு செய்ய என்றால் இதுதான் சரியான கூட்டு. F மைனஸ் Cl மைனஸ் H2 மைனஸ். அப்ப அதுல தந்தது வந்து மாறி தந்திருக்கு, அது பிழையான கூட்டு. சரியோ? அடுத்தது லிதியம் பிளஸ் Na பிளஸ் Mg2 பிளஸ். ஆவர்த்தன அட்டவணையில் தெரிவது Na Mg. இதுதான் ஆவர்த்தன அட்டவணையில் அவை இருக்கிற நிலைகள். அவர் உங்களுக்கு கேட்டது இந்த லிதியம் பிளஸ் Na பிளஸ் Mg2 பிளஸ் சம்பந்தமான வினாதான் கேட்டிருக்கிறார். முனைவாக்கும் வலு, கட்டியனுக்கு முனைவாக்கும் வலு, கட்டையனுக்கு முனைவாக்கும் வலு என்று சொல்றோம். கட்டையனுக்கு நாங்க சொல்றது முனைவாக்கும் வலு. இது எப்படி இருக்குமெண்டா, பருமன் குறைந்தால், பருமன் குறைந்தால் முனைவாக்கும் வலு, முனைவாக்கும் வலு கூடும். அதே மாதிரி ஏற்றம் கூடினால் முனைவாக்கும் வலு கூடும். இது கட்டையன். முனைவாக்கும் வலு என்றா என்ன? இது ஒரு கட்டையன், இது ஒரு அன்னையன். இந்த இலத்திரன்களை, இதுல இருக்கிற இந்த இலத்திரன்களை இவர் இழுக்கிற, அதான் அந்த முனைவாக்கும் வலு. இவர் இழுபடுற. அப்ப முனைவாக்கும் தகம். இப்படி வந்தோன்னே இந்த ஷேப்பே மாறிவிட்டது. இப்படி வரும். இந்த கட்டையன் அன்னையன் ஷேப்பெல்லாம் குழம்புப்பட்டு இப்படி வந்து, இதான் முனை போலரைசேஷன், முனைவாக்கம். அது தெரியும். முதல்ல முருகா சொல்லுங்க. ஆகவே முனைவாக்கும் வலு என்ற இறங்கு வரிசை கேட்கிறார்கள். இதுல முனைவாக்கும் வலு கூடியது யார்? அதை நாங்க பார்க்கலாம். முனைவாக்கும் வலு கூடியதார் என்னும் வரிசையில் முனைவாக்கும் வலு என்றால் இந்த பருமன் இருக்குத்தானே, பருமன் குறைஞ்சது யார் சொல்லுங்க பார்ப்போம். இவர்தான் பருமன் குறைஞ்சது, ஏற்றமும் குறைஞ்சவர். அப்ப முனைவாக்கும் வலு கூடியவர் இவர் தான். பருமனும் குறைஞ்சவர், ஏற்றமும் குறைஞ்சவர் இவர். அடுத்தத பருமனும் குறைஞ்சவர், ஏற்றமும் கூடியவர். பருமன் குறைஞ்சவர் இவர், இவரை விட பருமன் குறைவு, ஏற்றமும் கூட. அப்ப இப்படி இருக்கு. அடுத்ததுதான் இவர். இதுதான் இது ரெண்டுலையும் பருமன் குறைஞ்சது இது, ஏற்றம் கூடினதும் இது. அப்ப முனைவாக்கும் வலு இதுக்குத்தான் கூட. இதையும் லிதியத்தையும் மேக்னீசியத்தையும் ஒப்பிட்டீங்க என்றால், லிதியம் பிளஸ் மேக்னீசியம் 2 பிளஸ் ஒப்பிட்டா பருமன்ல குறைஞ்சதும் இது லிதியம் பிளஸ். அப்ப அந்த வேலை செய் அப்படி இருக்கிறபடியா அவர் அங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த ஓர்டர் வந்து ஒரு பிழையான தகவல். ஆக்சிஜன் ஃப்ளோர் அடுத்ததுக்கு போகும்.
ஆக்சிஜன், புளோரின், குளோரின், கந்தம். இதை ஆவர்த்தன அட்டவணையில் ஒழுங்குபடுத்தும். இப்படி இருக்கும். குளோரின் இப்படி இருக்கு, கந்தகம். இது ஆவர்த்தன அட்டவணையில் இவை இந்த இடம். மின் எதிர்த்தன்மை என்னும் வரிசையில் குறைகிறது. மின் எதிர்த்தன்மை கூடினது புளோரின், அடுத்தது ஆக்சிஜன், அடுத்தது குளோரின், இது சல்பர். இது உங்களுக்கு தெரியும். இங்க 4.0, 3.0, 3.5, 2.5. அப்ப FOClS அங்க மாறி தந்திருக்க. அப்ப அது பிழையானது. கொதிநிலை இருக்கிறாங்க இதுக்கு. இது மெதேன், CH3 NH2 CH3OH என்பதற்குரிய கொதிநிலை இருக்கிறார். இது சடத்துவ வாயு xenon. இது முனைவு அற்ற ஒரு மூலக்கூறு. அப்ப இதுல 12 4 16 இருக்கு. இதுக்கு மூலத்திணிவு 16 இருக்கு. சரியோ? அதை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். ஜெனனுக்குரியது கிட்டத்தட்ட நீங்கள் ஜெனன் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் 54 அணுகன் என்றால் அதுக்குரிய மூலத்தை திணிவு ஒரு பெரிய மூல திணிவை கொண்டிருக்கும். அதற்காக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதையும் எடுப்போம். இந்த இதன மூல திணிவை நீங்கள் பாருங்க. இங்க இது ஐதரசன் பிணைப்பு. அப்ப பிணைப்பு வலிமை இது உயர்வாகும். இதுல ஹைட்ரஜன் போகும். ஐதரசன் பிணைப்பு இருக்கு. உயர் மின்னெதிர்த்தன்மையுடைய மூலகங்களான இப்ப ஐதரசன் இப்ப நைதரசன், ஆக்சிஜன், குளோரினோட இணைஞ்சிருக்கீங்க. அது ஹைட்ரஜன் கொண்டு வலிமையா இருக்கிறதால அது இந்த அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு ஐதரசன் பிணைப்பு இருக்கு. இங்கே அப்படியான ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் டைப் விட இருமுனைவு தன்மை, முனைவுத்தன்மை இருக்கிறபடியால் டைபோல் இன்டராக்ஷன் தான் இங்க பிரதானமானதாக இருக்கு. கொதிநிலை கூடியது இந்த மெதனால் CH3OH கொதிநிலை. அடுத்தது இப்ப இதுகள் லண்டன் போஸ் இருக்கு. இது ரெண்டுலையும் லண்டன் விசை, இது ரெண்டுலையும் லண்டன் விசை இருக்கு. இதுல இருமுனைவு தான் பிரதானமாக இருக்கு. ஹைட்ரஜன் பாண்ட் வீக்கா. அப்ப இந்த ஆர்டரை நீங்கள் எழுதுனீர்கள் என்றால் CH3OH, CH3NH2. சரி, உங்கள்கிட்ட அதுல கேட்ட வினா என்னன்னு சொன்னால் சரியானது. அப்ப சரி, CH3NH2. அடுத்தது இந்த இதுக்கு மூலர் திணிவு, இதை விட இந்த மூலர் திணிவு கூட கவனிக்கோம். இதுலயும் முனைவு அற்ற மூலக்கூறுகளில மூலர் பருமன் அதிகரித்தால் லண்டன் விசை கூடும். லண்டன் விசை கூடினால் குறுகுநிலை கொதிநிலை கூடும். ஆகவே இதுக்கு மூலர் பருமன் அதிகம். இதுக்கு அணுகன் 54 வருது. மூலர் பருமன் கிட்டத்தட்ட 2 மடங்கு, கிட்டத்தட்ட 108 106 பாருங்க மூலர் திணிவு எவ்வளவு. அது எங்களுக்கு தேவையில்லை, பாடமாக்க தேவையில்லை. நீங்கள் உங்களோட நுழையத்துக்கு பார்த்து வை. அப்ப மூலர் திணிவு இதை விட பல தடவை இதுக்கு கூட. ஆக அடுத்தது இதுதான் வரும். அதுக்கு பிறகுதான் CH4 வரும். ஆனா உங்களுக்கு அதுல கேட்டது 7 வருஷம் தந்திருக்கேன். எப்படி தந்திருக்கேன்? CH4 xenon, CH3NH2, CH3OH. அப்ப இதுதான் சரி. அடுத்தது அந்த பிணைப்பு இடை தூரம். இது இப்படி இருக்கிறது. அடுத்தது HF வந்திருக்கு. இதுல பிணைப்பு வரிசை இது என்ன 3.
இதை ஷோர்ட் ஆகுது. பிணைப்பு வரிசை எண்ணுங்கோ 2. பிணைப்பு எண்ணுங்கோ. பிணைப்பு வரிசை 1. ஒரு 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 ஸ்ட்ரக்சர் தான் கீறலாம். bond orderன்றது இந்த நம்பர் ஆஃப் bond எழுதி bond orderன்றது இந்த நம்பர் ஆஃப் bonds எழுதி பரிவால பிரிக்கும். பரிவின் எண்ணிக்கையால பிரிக்கும். இங்க பரிவுகள் எல்லாம் இல்ல இருக்கு. அப்ப ஒன்றுதான். இது ஐதரசன் ஒரு சின்ன அணு. சரியா? இது ஒரு 2p என்ற ஒரு சின்ன ஒழுக்கு. இது 1s, இது 2p என்ற நேர்கோட்டு மேற்பொருந்துக. ஆகவே இதுதான் மிக சின்னனான, இதுவும் ஒற்றை பிணைப்பு தான். இங்கேயும் பிணைப்பு வரிசை ஒன்றுதான். இதையும் கம்பேர் பண்ண இது ஒரு சின்ன அணு. இனி இந்த ஆவர்த்தனத்தின் வழியே அணு ஆரைகள் இவ்வாறு குறைந்து சென்றாலும் இங்க பிணைப்பு வரிசை கூட மும்மை பிணைப்பார் என்றதால பிணைப்பு வரிசை கூடினால் பிணைப்பு நீளம் குறையும். பிணைப்பு வரிசை கூடினால் பிணைப்பு நீளம் குறையும். பிணைப்பு வரிசை கூடினால் பிணைப்பு நீளம் குறையும். அந்த வகையில இந்த மூன்றையும் ஒப்பிட்டால் உங்களுக்கு 7 வருஷம் தானே. ஆக குறைஞ்சது நைதரசன், அடுத்தது ஒக்சிஜன், அடுத்தது புளோரின் என்று இருக்கவே பிணைப்பு வரிசை இதுக்கு கூட, அப்ப பிணைப்பு நீளம் இதுக்கு குறையும். அப்படியே போகும். இனி இது ஒரு சிறிய அணுதான எஸ்ஸும் எஃப்பும். ஆகவே ஆக சின்னனானது இவர். இதுதான் சரியான ஒழுங்கமைப்பு. அங்க மாறி தந்திருக்கு. ஆகவே அது பிள்ளை. சரியோ? அப்ப அதுல 4வது கூற்று சரியானது. சரியோ பிள்ளைகள்? ரைட். இப்ப 7 MCQ வினாக்கள் நல்ல விளக்கத்தோட செய்திருக்கு. உங்களுக்கு அடுத்த காணொளி நாளைக்கு போடப்படும். அதுல ஏனைய வினாக்கள் உங்களுக்கு கலந்துரையாடப்படும். சரியோ? இதை புரிஞ்சிட்டீங்களோ?